ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிற ஒரு ஸ்டோரி ஒரு பசுமாடு பற்றின ஒரு கதை. இந்த பசு பேசிக்கலி நொண்டி பசு. அதுக்கு ஒரு கால் சரி கிடையாது. எல்லா பசுமாடும் எப்பயும் என்ன பண்ணுமா, மேய்ச்சலுக்காக காட்டுக்கு போகும், சாப்பிடும், திருப்பி நைட்டு வீட்டுக்கு வரும். அன்றைக்கி ஒரே மழை காட்டில் எல்லா பசுவும் என்ன பண்ணுது, நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால கடகடன்னு ஓடி அவங்க வீட்டுக்கு போயிடுதான். ஆனால் இந்த நொண்டி பசுக்கு கால் சரியில்லாததுனால இதனால் நடக்க முடியல. நொண்டி 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 இது வரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அங்கே ஒரு புலி வந்துருச்சு. புலி இதுவும் ஒரு அனிமேட்டட் ஸ்டோரினால் புலி பேசும். இப்போ இந்த புலி பசுமாடுக்கிட்ட கேட்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இன்றைக்கி நான் உன்னை சாப்பிட்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புலி சொல்லுதான். அப்போ இந்த பசு இல்லை இல்லை, இப்போ நீ என்னை சாப்பிடாத, எனக்கு ரொம்ப கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது, இப்போ தான்ப்பா பிறந்த ஒரு 30 நாள் தான் ஆகுது, அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது, எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது, நான் ஒன்று பண்ணுறேன், என்னை இப்போ வீட்டுக்கு விடு, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் திருப்பி இங்கேயே வரேன், வந்தவுடனே நீ என்னை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி இந்த பசுமாடு சொல்லுதான். இந்த புலி சொல்லுதான், என்ன கதையெல்லாம் விடுற நீ திருப்பி போவியான் வருவியான், நான் இதெல்லாம் நம்பணுமா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பசுமாடு கெஞ்சினோன்னு இந்த புலிக்கு ரொம்ப பாவமாயிடுதான். சரி ஓகே போ, நான் உன்னை நம்புகிறேன், நான் இங்கேயே வெயிட் பண்ண, நீ திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புது. இதே மாதிரி இந்த பசுமாடும் வீட்டுக்கு வந்துடுது. வந்துட்டோன்னே இந்த பசுமாடனோட ஓனருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிடுது. இது ஒரு கால் சரியில்லாது எங்கே போய் மாட்டிக்கிச்சோன்னு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்தவுடனே அதுக்கு தண்ணியெலாம் போட்டு சாப்பாடெலாம் போட்டு எடுத்துகிட்டு போய் கட்டிட்டாரு. அப்போ அந்த பசுமாடு அதனோட கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்லுதான், இந்த மாதிரிம்மா நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இந்த புளியெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி நான் போயிடுவேன், அந்த புளி எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நான் திருப்பி அங்கே போயிடுவேன், ஆனால் அதுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் சொல்லணும்னு நான் நினச்சேன், அதுக்காக தான் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிச்சான், அந்த வெளியே இந்த கிரெயின்ஸ் எல்லாம் உணர்த்தி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் சாப்பிட்டுடாத, அங்கேருந்து ஒரு அந்த கிரெயினை உணர்த்தி வச்சுருக்கிற ஓனர் உன்னை கட்டையை வச்சு அடிப்பாங்க, உனக்கு வலிக்கும், அந்த மாதிரி நீ சாப்பிடக்கூடாது, கூட்டத்தை விட்டு தனியாக போனேன்னா நீ தொலைஞ்சு போயிடுவேன், ஸோ மாடு கூட்டமாக எங்கே போதும் அது கூடவே தான்மா நீ போகணும், அதே மாதிரி இதெல்லாம் வாயை சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்ணும், முள் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பசு என்ன சொல்லுதான், சரி நான் கிளம்புறேம்மா அப்படி சொல்லுதான். இப்போ உடனே இந்த கண்ணுக்குட்டி அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்லுமா, நீ போகாத, வேண்டாம், அந்த புலி அப்படியே நிற்கட்டும், நீ திருப்பி போனேன்னா நீ திருப்பி வரமாட்ட, வேண்டாம் அப்படி சொல்லுதான். அப்போ அந்த பசுமாடு சொல்லுதான், இல்லை இல்லைம்மா நான் கண்டிப்பாக போவேன், நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த புலிக்கிட்ட, நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு திருப்பி நான் வருவேன், நீ என்னை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன், ஸோ அந்த வேர்டை நான் கீப்பப் பண்ணோம் இல்லையா, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வேர்டை நான் கீப்பப் பண்ணணும், ஸோ அதனால் நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசு என்ன பண்ணுதான், திருப்பியும் அது எந்த காட்டுக்கு அங்கே புலி எங்கே பார்த்ததோ அங்கேயே திருப்பி போதான். அப்போ அந்த புலி அங்கேயே நிற்குதான், இது வரதா வரலையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசுமாடு திருப்பி வந்துட்டு இந்த புலிக்கிட்ட சொல்லுதான், அப்பா நான் என்ன சொல்லணும்னு நினச்சினோ அதெல்லாம் சொல்லிட்டேன், ஓகே ஃபைன், இப்போ நான் ரெடியாக இருக்கேன், இப்போ நீ என்னை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பசு சொல்லும்போது இந்த புலிக்கு நிஜமாகவே இந்த பசுனோட ஒரு நேர்மையான ஒரு குணத்தை பார்த்து ரொம்ப அதுக்கே கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமாகி சொல்லிச்சா, நீ இவ்வளோ நேர்மையாக இருக்கல்ல, உனக்கு ஒரு கால் இல்லை, உனக்கு ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வேறு இருக்குது, அப்போ கூட நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சொன்ன வார்த்தையை கீப்பப் பண்ண பார்த்தியா, ஸோ அது நிஜமாகவே ஒரு பெரிய நல்ல விஷயம், கிரேட்டான விஷயம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன், நீ திருப்பி வீட்டுக்கே போயிடு, நான் போய் வேறு ஏதாச்சும் யாராக இருந்ததுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியும் போயிடுதான். இந்த பசுமாட்டுக்கும் இந்த புலி போனோன்னே ரொம்ப சந்தோஷமாகி வீட்டுக்கு வந்துடுது. ஸோ அதுதான் என்னோட குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.